Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths exercise 1.1ல 7th sum. இது 3 marksல கேட்பாங்க. If A is equal to ஒரு matrix கொடுத்துருக்காங்க and B is equal to ஒரு matrix கொடுத்துருக்காங்க. Verify that AB the whole inverse is equal to B inverse A inverse. First ABயை மல்டிபிள் பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் Bக்கு தனியாக இன்வர்ஸ் Aக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எப்போயுமே ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3 2 7 5. பி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க -1 -3 5 2. ஓகே சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 2 7 5 இன்ட்டு -1 -3 5 2. மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போது 3 1 is -3, 5 2s are 10. நெக்ஸ்ட் 3 3s are -9, 2 2s are +4. நெக்ஸ்ட் 7 1 is -7, 5 5s are 25, 7 3s are -21, 5 2s are +10. சால்வ் பண்ணோம் அப்படின்னா -3 + 10 is 7 இல்லையா? 7 -9 + 4 is -5 +25 - 7 is +25 - 7 is 18, -21 + 10 is -11. ஓகே, ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏபி இன்வர்ஸ்னால் என்னது? ஏபி whole inverse is equal to ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலா எழுதணுமா? 1 / determinant of AB into adjoint of AB. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். சரி, ஏபிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 -5 18 -11 கண்டுபிடிச்சோன்னா -77 + 90. ஓகே, இங்கே வந்து மைனஸ் தான் வரும், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படி ஆன்சர் இஸ் +13. ஏபி கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படியே நம்ம 2 × 2 மேட்ரிக்ஸ் இருந்தானே -11 5 -18 7. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ 13, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ -11 5 -18 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஓகே, ஏ இன்வர்ஸ் இது வந்து என்னது? RHS சைடு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது LHS சைடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ -1 -3 5 2. சரியா? இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 -3 5 2. அப்போது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 2 is -2, 5 3s are +15. ஓகே, 15ல் 2 போச்சுன்னா 13. அப்போது நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணுமா? அட்ஜாயின்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 2 3 -5 -1. ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 13 இன்ட்டு 2 3 -5 -1. நெக்ஸ்ட் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 3275. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3275 இஸ் ஈக்குவல் டு 3 5s are 15 -7 2s are 14. ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜ் ஆஃப் ஏ இஸ் 5 -2 -7 3. அட்ஜ் ஆஃப் ஏ இப்போ ரெண்டும்
A inverse கண்டுபிடிச்சிடலாமா? A inverse is equal to 1 by determinant of A ஓட value 1, adjoint of A ஓட value 5 minus 2 minus 7 and 3. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? B inverse is into A inverse. B inverse into A inverse தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ B inverse ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்? B inverse ஓட வேல்யூ 1 by 13 into 2 3 minus 5 minus 1. A inverse ஓட வேல்யூ 5 minus 2 minus 7 3. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by 13 into first row first column, first row second column. 5 2s are 10, 7 3s are minus 21, 2 2s are minus 4, 3 3s are plus 9. Next minus 5 minus 5 minus plus 5 is 25, minus 25 minus the minus plus 1 7 is 7. Next 5 into 2 plus 10 minus 3, 1 3 is 3. Solve பண்ணோம்னா 1 by 13 into 10 minus 21 is minus 11. Minus 4 plus 5 is plus 9 is 5. Minus 25 plus 7 is minus 18. 10 minus 3 is 7. Okay. இப்போ நம்ம AB the whole inverse இதே வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். AB the whole inverse 1 by 13 into minus 11 5 8 minus 18 7. அதே மாதிரி நம்ம B inverse into A inverse ஓட வேல்யூவும் 1 by 13 into minus 11 5 minus 18 7. Okay. So therefore என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா therefore LHS is equal to RHS. LHS is equal to RHS. Hence verified. That's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.